Hello everyone, welcome to Art Creation. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3 கப் மைதா மாவை எடுத்து நல்லா சுத்தமாக சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேங்காய் பாலில் தான் முழுக்க நான் கரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ திக்கான தேங்காய் பால் ஃபஸ்ட்டு அடுக்கிற தேங்காய் பால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டாகவே திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்டியாக இருக்கும். வாட்டரியான தேங்காய் பால் பத்தாத நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது பாருங்கள், போதாமல் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டரியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தோசைக்கு கரைக்கிற மாதிரி பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் விருப்பம்னா சேர்த்துக்கிறேங்க, இல்லைன்னா தேவையில்லை. சில பேர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவாங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ மஞ்சள் தூள் போட்டதே இதில் விளங்கலை. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். இது நல்லா பீட் பண்ணியாச்சு. சில நேரங்களில் மாவு உள்ளுக்கு சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை ஒரு வடி ஒன்று வச்சு நல்லா வடித்து எடுத்துருவோம். கட்டி கட்டியாக இருந்தாக்கா அது தோசை ஊற்றும் போது அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் ஃபுல்லாக வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோக்கா கட்டி இல்லைனாலும் ஒரு சில துண்டுகள் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பேன் கேக்குள்ளுக்கு வைக்கிற அந்த தேங்காய் பானி போட்டு செய்கிற அந்த பேஸ்ட்டை செஞ்சுடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் போல் க்ளீன் பண்ணி உள்ளுக்குள்ளே சீட்ஸை மட்டும் நம்ம லைட்டாக வறுத்துடலாம். கொஞ்சம் உடச்சி விட்டே வறுத்துக்கிடுவோம். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டுடும். மிதமான சூட்டில் அதை வறுத்து எடுத்துடலாம். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். வறுபட்டோன்னு அதெல்லாம் கொஞ்சம் பால் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பொடி பண்ணி தூள் மாதிரி எடுத்து வச்சுக்கிறலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பேன் ஒன்று வச்சு அதில் நம்ம சுகர் சேர்த்துக்கிற போகிறோம். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரைவாசியை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக அரைவாசி ஆட் பண்ணிவிட்டு அரைவாசி அப்படியே வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் கருகிறதுக்கு நம்ம வச்சிடலாம். மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. ரொம்ப கருகிருச்சுனாக்கா கசக்கிற தன்மையாகிடும். ஸோ லைட்டாக கருகிறதுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சுற்றி வர நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் ஆகிக்கிட்டு வருது. இப்போது அகப்பை ஒன்று வச்சு நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள், அந்த ஓரமெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிருச்சு, மெல்ட் ஆகி. இந்த மாதிரி இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்கு, ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் லேசாக ப்ரௌன் ஆகிறதுக்கு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கணக்கான சூட்டில் எல்லா சீனியும் மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம மீதம் இருக்கிற சீனியையும் இதில் சேர்த்துக்கிறணும். பாருங்கள் எப்படி நல்லா மெல்ட் ஆகியிருக்குன்னு சொல்லி.
இந்த கலர் இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை விட டார்க்காக எடுத்திங்கனாக்கா கசப்பாகிடும். இப்போது நம்ம மிச்சம் வச்சுருக்க சீனியையும் இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து அதை கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். இப்போது இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறலாம். நல்லா கம்பி பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிறதுக்கு பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், வாசனைக்காகத்தான் சேர்த்துக்கிறது. அதை சாப்பிடும்போது கடிப்படையில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சில பேர் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் அது டேஸ்டியாக இருக்கும், கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி பாதி மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்காக அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துடுவோம். எல்லாத்தையும் ஒரே தான் சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இன்னும் நம்ம தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்த்து சூப்பராக அந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். வழமையாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே இதையும் ஊற்றி எடுத்துடலாம். ஆனால் என்னென்னாக்கா தோசைக்கு வந்து நல்லா முருக வைப்போம், அப்படி இல்லாமல் இது வந்து லைட்டாக 2 பக்கமும் வெந்த உடனே இந்த கலர் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது இல்லை, அந்த கலர் ஃபுல்லாக மாறின உடனே நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். இதுக்கு தோசை கரண்டியெல்லாம் தேவையில்லை, ஒட்டோவாக அது கலந்து வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டால் போதும். பாருங்கள் சூப்பராக 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நடுவில் இல்லாமல் கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி ஓரமாகவே வச்சிடலாம். இப்படி நல்லா நீட்டமாக வச்சு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பேன்கேக் ரெடி ஆகிடும். சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா தோசையை நல்லா வேக வச்சு பிளேட் ஒன்றுக்கு எடுத்து வச்சு அதில் இந்த மாதிரி செஞ்சு எடுப்பாங்க. நான் வந்து இதை தகரத்தில் வச்சே தான் செஞ்சு எடுப்பேன். பாருங்கள் சூப்பரான பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடியது. ஈவினிங் டைமில் டீ டைமுக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் சொல்ல நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.